இன்னைக்கு சிறகடிக்க ஆசையில மீனா அண்ட் ஸ்ருதியோட நட்புல பெரிய விரிசல் உழுவுது. முத்து அந்த போலீஸ் கான்ஸ்டபிள் அருண் 2 பேருக்கும் சண்டை பயங்கரமா முத்தி போகுது. மீனா மேல விஜயா பயங்கர கோவத்துல இருக்காங்க. இதெல்லாம் எதனாலன்னு வாங்க நம்ம சிறகடிக்க ஆசை கதைக்குள்ள போய் பார்க்கலாம். வித்யா செம்ம கோவத்துல இருப்பாங்க. ரோகிணியை பார்த்து, ஏண்டி அந்த சிட்டி பயலுக்கு அறிவு இல்லையா? மண்டையில் ஏதாவது மசால் இருக்கான் அவனுக்கு? இந்த மாதிரி அவன் செய்யலாமா? என்னடி செஞ்சிட்டான்? ஆமாண்டி, அவன் எப்படி அவனை அலர்ட் பண்ணுறக்காக நம்ம போனால் அவன் என்ன அக்கௌண்டன்ட் வேலை பார்க்க வர சொல்கிறான் அவன் கம்பெனிக்கு. அவன் கம்பெனியில் அக்கௌண்டன்ட் வேலை நான் பார்த்தேன்னா நான் தான் ஜெயிலுக்கு போகணும். அந்த அளவுக்கு ஃப்ராடுத்தனம் பண்ணி வச்சிருப்பான். என்ன போய் அதில் கோர்த்து விட பார்க்குறானா? இல்லடி, நீ அவனுக்கு விட அக்கௌண்ட்ஸ் பார்க்கணுன்னா பாரு, பார்ட் டைமாக தானே சொல்கிறேன். இல்லைன்னா வேணான்னா விட்டுரு. அவன் என்னடி என்ன கேட்குறது? நான் தான் வேலை பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்கிறேன்ல. ஆனால் ஒன்று சொல்கிறேன் ரோகிணி, நீ நல்லா புரிஞ்சுக்கோ, சிட்டி கட்டாயமாக மாட்டிக்கிடுவான். ரோகிணி உடனே டென்ஷன் ஆயிடுவாங்க. என்ன சொல்ல வர அப்படின்ட்டு. ஆமாம், ஒரு ஃபோனு நான் தொலைச்சேன். அந்த ஃபோனை வச்சுக்கிட்டே என் லைனு போட்டு என்கிட்ட வந்து நீ தான் அந்த ஃபோன் கையில் வச்சுருந்தேன்னு தெளிவாக முத்து சொல்கிறான். அப்போ அவன் எவ்வளோ பெரிய சூப்பர் ஆளாக இருப்பான் பார்த்துக்கோ அப்படின்ட்டு. ரொம்ப நேரம் ஆகாது அந்த வீடியோ ரிலீஸ் பண்ண சிட்டி தான் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ ரொம்ப ஈஸியாக மாட்டிக்கிடுவான்னு சொன்னோடனே ரோகிணிக்கு கோவம் வரும். ஆனால் தூரத்தில் மீனா அவங்களோட வண்டியை ஓட்டிட்டு பூ வைக்கிறதுக்கு வந்துட்டு இருப்பாங்க. அப்போ வித்யா வந்து மீனான்னு சொல்லி கத்திட்டு நிப்பாட்ட சொல்லுவாங்க. குடுகுடுன்னு போயிட்டு மீனாட்ட, அன்னைக்கு நம்ம 2 பேரும் ஒரு டிஸ்கஷன் பண்ணோம்ல, ஒருத்தர் மனசை புரிஞ்சுக்கணுன்னா அவங்களுடைய ஃபோனை நீங்கள் வாங்கி பாருங்கன்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா? ஆமாம், நான் சொல்லியிருந்தேன். அதான் அது எப்படி வாங்குறது என்னன்னு கேட்போம் தான் மீனா அவங்களை நிப்பாட்டினேன். அது ஒன்றும் விஷயம் இல்லைங்க. நீங்கள் அடுத்த தடவை அவர் உங்களை பார்க்க வந்தாருன்னா உங்களுக்கு எதனால என்ன பார்க்க வரீங்கன்னு அவர் நீங்க கேளுங்க. அப்ப அவர் சொல்லுவாரு, "ஆமா உங்களுக்கு பிடிச்சிருக்கு அதனால பார்க்க வரேன்ட்டு." அப்ப ஒண்ணுமே பிரச்சனை இல்ல. பிடிச்சிருக்குன்னா, நான் ஒரு ஒரு ஐடியா சொல்றேன். உங்க ஃபோன என்கிட்ட ஒரு நாள் குடுங்க. நான் பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு நான் உங்கள அந்த ஃபோனை வச்சு சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஃபோனை வாங்கிருங்க அப்படின்னோடனே இங்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுற அந்த கடுப்பில் ரோகிணிக்கு வயிறு எரியும். ஸோ ரோகிணி வந்து இங்கிட்டேருந்து வித்யாவை இங்கே வா அப்படின்னு கூப்பிட்டுட்டு அவகிட்ட என்ன பெரிய டிஸ்கஷன், இல்லை இல்லை கொஞ்சம் பர்சனலாக பேசிகிட்டு இருந்தேன்னொன்னே அது ரோகிணிக்கு இன்னும் கொஞ்சம் ட்ரிகர் ஆகும். என்னத்த பர்சனல், என்கிட்ட பர்சனலாக பேசாமல் அவகிட்ட போய் பேசிக்கிட்டு இருக்க, அப்போ நான் உன் ஃப்ரெண்டு கிடையாதா? இல்லைடி அது வேற இது வேற, அப்போ எப்போ தான் இது மாதிரி இந்த விஷயங்கள்லாம் எனக்கு சொல்லுவேன் அப்படின்னு. இது நான் காலப்போக்கில் உனக்கு சொல்கிறேன், இதை பற்றி நீ வரி பண்ணாதேன்னு சொல்லிட்டு இந்த சீன் இதோட இங்கே முடியுதுங்க. முத்துவும் செல்வமும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு ஒரு ஹோட்டலுக்கு வருவாங்க. அப்போ செல்வம் சொல்லுவார், என்னடா பொழப்பு இது, இன்னைக்கு ஒன்றுமே காலையிலேருந்து சவாரியே காணும் அப்படின்ட்டு. அப்போ முத்து, ஒன்றும் பிரச்சனை இல்லைடா, ஒரு நாள் சவாரி கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும், ஒரு நாள் நல்லா கிடைக்கும். கிடைக்காத போது இந்த மாதிரி சாப்பிட்டு நம்ம உடம்ப தேர்த்திக்கணும், அப்போ தான் சவாரி கிடைக்கும் போது சுத்த முடியும் அப்படின்ட்டு சொல்லுவார். பிள்ளைங்களாம் என்ன பண்ணுது, நல்லா படிக்குது. ஆமாண்டா, மீனா சிஸ்டர் சொன்ன மாதிரி பிள்ளைங்கள டியூஷனுக்குலாம் அனுப்பிச்சிட்டேன், சந்தோஷமாக படிக்குதுங்க. நாங்களும் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே முத்து வந்து, சரிடா நீ ஆர்டரை போட்டாச்சுல, நான் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வெளியே வரும்போது அந்த போலீஸ் கான்ஸ்டபிள், டிராஃபிக் போலீஸ் கான்ஸ்டபிள் அருண், அவர் பார்த்தீங்கன்னா சாப்பிட்றக்கு அதே ஹோட்டலுக்கு வருவார். முத்து வந்து செம்மையாக ட்ரிகர் பண்ணுவார் அந்த இடத்துல. காண்டி ஏற்றி விடணுன்னே ஏற்றுவார். ஸோ எப்படின்னா, என்னடா செல்வம், காசு இருந்து சாப்பிட வந்திருக்குமா, காசு இல்லாமல் சாப்பிட வந்திருக்குமா? என்னடா பேசுகிற? ஆமாண்டா, இப்போ நம்ம 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருக்கோம். சாப்பிட்டு முடிச்சோன்னே யார் பில் கட்டுவா? ஆ, நீ வந்து நான் கெட்டுறேன்னு சொன்னா கூட நீ விட போகிறதில்ல. நீ தான் கெட்ட போகிற. அப்போ என்கிட்ட காசு இருக்குது, சரிதானே? அப்படின்னு சொல்லிட்டு நக்கலா போலீஸ் கிட்ட அப்படியே ஓதுற மாதிரியே இருக்கும் அந்த அவரோட காதில், அருணோட காதில். சரி, அதெல்லாம் சரி. ஆனா, ரோட்ல போம்போது கொஞ்சம் பார்த்து போடா. இப்பல்லாம் நிலைமை சரியே கிடையாது. எங்க பார்த்தாலும் வந்து சும்மா கைய போட்டு நிப்பாட்டிட்டு ஃபைன கட்ட விடுறாய்ங்க. அதுக்கும் கொஞ்சம் ட்ரிகர் ஆவுறாரு அருணு. என்னடா சொல்ற? அந்த மாரி ஆமா, ஒரு தடவ நடந்துச்சு எனக்கு. போன வாரம் கூட அந்த மாரி நடந்துச்சு. ஆனா என்ன செய்றது? அப்பப்ப இந்த மாரி பிடிச்சிடுறாய்ங்க. அதத்தான்டா நான் சொல்றேன், பார்த்து போ அப்டின்ட்டு. அதே மாதிரி ஒருத்தருக்கு எமர்ஜென்சி, அர்ஜென்ட் அப்படின்னு சொல்லி நம்ம போகும்போது கூட தேவையில்லாம நம்மள தொரத்தி வந்து புடிச்சு, நம்மளுக்கு இந்த ஃபைன போடுறேன், அந்த ஃபைன போடுறேன்னு ஆத்துன்னு ஆட்டுவானுங்க. அவைங்க கிட்டயும் மாட்டிக்கிடாத அப்டின்னோனே, அருண் இன்னும் கொஞ்சம் ட்ரிகர் ஆயிட்டே இருக்கும்போது, ஒரு கட்டத்தில சாப்பாடு கொண்டு வந்து வப்பாரு. அந்த போர்ட் வெயிட்ரு. அவர் அந்த சாப்பாட கீழ தள்ளி விட்டுட்டு, "டேய்! நீ என்னதானடா சொல்றன்னு" சொல்லி முத்துவோட சட்டைய டைரக்ட்டா வந்து புடிச்சிருவாரு. அப்ப செல்வம் கேட்பாரு, "நீ யார்யா அவன் சட்டைய பிடிக்கிற? நாங்க 2 பேரும் தானய்யா பேசிக்கிட்டு இருக்கோம். உனக்கு என்னய்யா பிரச்சனை?" "ஏய்! நான் டிராஃபிக் கான்ஸ்டபிள்டா. நான் அவன் பண்ண தப்புக்கு நான் அவனுக்கு ஃபைன் போட்டேன். அவன் எனக்கு சுட்டி காமிச்சிட்டு இருக்கான்." "ஆ! அப்படியான்னு" சொல்லி மைண்ட் வாய்ஸ்ல பயந்து போய் கொஞ்சம் பின்னாடி எடுப்பாரு செல்வம். ஒண்ணும் பயப்படாதன்னு சொல்லி கைய நீட்டுவாரு. அப்ப முத்து சொல்லுவாரு,
எனக்கு எல்லாம் தெரியுங்க. நீங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்ட்டு. இது பப்ளிக் பிளேஸு. எல்லாரும் உங்கள வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்க என்ன என்ன காரணத்துக்காக சட்டைய பிடிச்சீங்கன்னு எவனுக்குமே இங்க தெரியாது. சரிதானா? ஆனா நீங்க சட்டைய பப்ளிக்கா பிடிச்சு வச்சிருக்கீங்க. ஒழுங்கா மரியாதையா நான் சொல்றதுக்கு முன்னாடி எடுத்துருங்க, இல்ல அசிங்கமாயிரும். அப்படின்னோனே, அவரும் ரிலீஸ் பண்ணுவாரு. பண்ணிட்டு செம்ம கான்ல ஹோட்டல் விட்டு கிளம்பி போகும்போது, இவரு செல்வம் வந்து அதுக்குள்ளயும் சவாரி வந்துரும். ஸோ முத்துட்ட சொல்லிட்டு அவர் கிளம்பும்போது, செல்வத்துடைய கார்ல செல்வம் ஏறும்போது, அந்த அருண் போலீஸ் கான்ஸ்டபிள் அவர் வந்து அவருடைய நம்பரை மட்டும் நோட் பண்ணுவார் செல்வம். ஏன்னா செல்வம் வந்து கொஞ்சம் சேர்ந்து முத்து கூட சேர்ந்து ட்ரிகர் பண்ணார் இல்லையா போலீஸ்ன்னு தெரியாமல். ஸோ அந்த காண்டு வந்து கொஞ்சம் அருணுக்கு இருக்கும். அடுத்து செல்வம் மேலே கையை வைக்கணுன்றதுக்காக அவரோட நம்பரை நோட் பண்ணிடுவார். ஸோ இந்த சீன் இதோட இங்கே முடியுது. மீனா அவங்க அம்மா அண்ட் சீதா 2 பேரையும் அந்த கோயிலில் பார்க்க வருவாங்க. அந்நேரம் பூ மூட்டையை வச்சுருப்பாங்க. சீதா அதை இறக்கி வச்சுட்டு அவசர அவசரமாக ஹாஸ்பிட்டல் கிளம்புவாங்க. சரிம்மா நான் கிளம்புறேன், எனக்கு லேட் ஆயிடுச்சுன்ட்டு. கொஞ்சம் இரு, அதுக்குள்ளேயும்மா கிளம்புற, கொஞ்சம் டைம் ஆகும்ல. இல்லைம்மா, ஒரு பேஷண்ட் ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க ரொம்ப வீக்கா இருக்காங்க. அவங்களுக்கு கொஞ்சம் டெஸ்ட்லாம் எடுக்க வேண்டியது இருக்கு. நேத்தே அவர் பையன் வந்து வேற வழி இல்லாம போலீஸ் பந்தோபஸ்துக்கு போயிட்டாரு. அவர் போலீஸ் கான்ஸ்டபிளா இருக்காரு டிராஃபிக்ல. அதனால நான் தான் சொன்னேன், நீங்க போங்க, நான் உங்க அம்மாவ பார்த்துக்கிறேன்ட்டு. நேத்து நைட் வரைக்கும் பார்த்தேன். அவர் வந்துட்டாரு. இன்னைக்கு காலையிலயும் அவர் வர வரைக்கும் நான் கொஞ்சம் போய் பார்க்க வேண்டியது இருக்கு. அது போக அவங்களுக்கு கொஞ்சம் டெஸ்ட்லாம் எடுக்க வேண்டியது இருக்கு. அதெல்லாம் முடிச்சுட்டேன்னா நான் கொஞ்சம் ஃப்ரீ ஆயிருவேன்ம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புவாங்க. அவங்க கிளம்பி போனோனே சத்யா அந்த சைடு இருந்து வருவான். அப்போ சத்யா வந்து மீனாவ பார்த்துட்டு, "அக்கா, ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன் உனக்கு" அப்படின்னுவான். "என்னடா சர்ப்ரைஸுன்னு?" "இல்லக்கா, நான் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஆர்டர் எடுத்திருக்கேன்." "ஆ, அப்படியா? நிஜமாவா? என்ன ஆர்டரா எடுத்திருக்கன்னு?" "நீ என்னக்கா செஞ்சுட்டு இருக்க? நீ வந்து டெக்கரேஷன் பண்ணிட்டு இருக்கல்ல, அதுக்கேத்த மாரி தான் ஆர்டர் எடுத்திருக்கேன்." "யார்றா அவரு?" அப்படின்னு. "என்னுடைய புரொஃபசர் தான், காலேஜ் புரொஃபசர் தான். உன்ன பத்தி நான் ஏற்கனவே சொல்லி வச்சிருந்தேன். அப்புறம் மேற்கொண்டும் நீ இந்த டெக்கரேஷன் பண்ணதெல்லாம் இப்ப ரீசென்ட்டா அவருக்கு அப்டேட் பண்ணும்போது, இந்த மாரி அவங்க வீட்ல ஒரு கல்யாண ஃபங்ஷன் நடக்க போகுது. அதுக்கு அக்கா டெக்கரேட் பண்ணுவாங்களான்னு கேட்டாரு. நான் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருந்தேன்க்கா. உனக்கு ஓகே தானா?" அப்படின்னு கேட்கறான். அதுக்கு மீனா வந்து, "டேய், இதெல்லாமாடா கேட்கணும். ரொம்ப சந்தோஷமா இருக்கு." அப்பனா சரிக்கா, நான் அந்த புரொஃபசருக்கு ஃபோன் பண்ணி குடுக்குறேன். நீ பேசிரு. அவர் பேச சொன்னாரு. என்னென்ன மாரிலாம் வேணும்னு சொல்லியிருக்காருன்ட்டு. அவன் ஃபோன போட்டு மீனாட்ட குடுத்துருவான். அப்ப மீனா வந்து பேசினோனே எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறாங்க. எப்படி டெக்கரேஷன் வேணும் அப்படின்ட்டு. அண்ட் ரொம்ப சந்தோஷமாயிடுறாங்க. சத்யாவுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்றாங்க. அ இந்த மாரி உன் வாழ்க்கைய சிறப்பா நடத்து சத்யான்னு சொல்லி அவனுக்கு மேற்கொண்டு அறிவுரை சொல்லிட்டு, அங்கருந்து கிளம்பிடுறாங்க. ஸோ இந்த சீன் இங்க முடியுது. விஜயாவோட வீட்ல மீனா நைட்டு உட்காந்து அந்த டயகிராம்லாம் போட்டுட்ருக்காங்க. எப்படி டிசைன் பண்ணணும் அந்த மண்டபத்தில பூ டெக்கரேஷனுக்கு. அப்ப முத்து உள்ள வந்தம்போது மீனாவ பார்த்து, "என்ன மீனா பயங்கர பிஸியா இருக்க, பயங்கர சந்தோஷமா இருக்க" அப்படின்னோனே, "ஆமாங்க, எனக்கு சத்யா பெரிய டெக்கரேஷன் ஆர்டர் வாங்கி குடுத்துருக்கான் ஸ்டேஜுக்கு. அது போக மண்டபத்தோட கம்ப்ளீட் டெக்கரேஷனையும் நம்ம தான் செய்யணுமா?" சூப்பர் மீனா. ஆனா மீனா அதில வந்து நெறைய செலவாகுமே இனிஷியலா நமக்கு." "ஆமாங்க, ரூ. 4,00,000 மொத்த செலவு. ஆ மொத்த ப்ராஜெக்ட்டு. அதில ரூ. 20,000 நமக்கு கையில அட்வான்ஸா வந்துருச்சு. ஆ அதுதான் மேற்கொண்டு செலவு இருக்குங்க. என்ன செய்யலான்னு தெரியல." அப்படியே யோசிச்சுட்டே இருப்பாங்க. அப்ப வந்து முத்து சொல்லுவாரு, "எவ்வளோ பெரட்ட முடியும் உன்னால?" "இல்லங்க, பூக்கு மிச்ச இதர செலவுகளுக்கெல்லாம் வந்து நான் வந்து கடன் சொல்லிட்டேன். அது பிரச்சனை கிடையாது. அது வந்து நமக்கு மொத்தமா ரூவா வந்தோனே, நான் வந்து அத செட்டில் பண்ணிருவேன். ஆனா செயல்படுத்துறதுக்கு நமக்கு வந்து ரூ. 70,000 வேணும். அதாவது லேபர் ஒர்க்குக்கு. அதுக்கு தான் நான் என்ன செய்றதுன்னு தெரியல." அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது ஒவ்வொருத்தர்ட்டயா கேட்கலாமான்னு யோசிப்பாங்க. அப்ப மீனா வந்து, "நான் ஐடியா வச்சிருக்கேன். நீங்க கோச்சுக்க கூடாது. ஸ்ருதிட்டயும், ரவிட்டயும் கேட்கலான்னு வச்சிருக்கேன்." "ஸ்ருதி, ரவியா? நான் இதுவரைக்கும் யார்கிட்டயுமே வீட்ல கை நீட்டி கேட்டதில்ல அப்பாவ தவிர்த்து. நான் இப்ப என்ன செய்றதுன்னு தெரியலையே! அவங்கட்ட நான் கேட்டதில்லையே மீனா." நீங்க கேட்கலன்னா என்னங்க, ஸ்ருதிட்ட நான் மட்டும் கேட்டு பார்க்குறேனே. ஒரு ரூ. 70,000 குடுங்க. நான் அந்த ரூ. 4,00,000 வந்தோனே உடனே நான் உங்களுக்கு குடுத்துர்றேன்" அப்படின்ட்டு. "ம். சரி மீனா, நம்ம கேட்டு பார்க்கலாம். நான் வேணா ஒண்ணு பண்றேன். நான் முதல்ல ரவிட்ட பேசுறேன். நீ என்ன பண்ணு, ஸ்ருதிட்ட இப்ப பேசாத. ரவிட்ட நான் பேசி பார்த்துட்டு, தெளிவு கிடைச்சதுக்கப்புறம் நம்ம ஸ்ருதிட்ட 2 பேரும் உட்காந்து பேசுவோம்" அப்படின்னு சொல்லுவாரு. இது கூட நல்ல ஐடியாங்க. நீங்க பேசிட்டு எனக்கு சொல்லுங்க. வாங்க இப்ப சாப்பிடுவோம் 2 பேரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சாப்பிட போயிருவாங்க. அப்ப அடுத்து வந்து ஸ்ருதியும், ரவியும் அவங்க ரூம்ல இருக்கிறத காமிக்கும்போது 2 பேரும் வந்து ஏதோ படம் பார்த்துட்டு இருப்பாங்க லேப்டாப்ல. அப்ப ஸ்ருதி, "இந்த படம் எனக்கு பிடிக்கல. நீ என்ன மொக்க படத்தெல்லாம் பார்த்துட்டு இருக்க. வேற ஏதாவது படம் போடு. மசாலா படம்லாம் எனக்கு பிடிக்காது." அப்படின்ட்டு சின்ன ஒரு வாக்குவாதம் நடக்கும்போது, அது வாக்குவாதம் பெருசாயிரும். ஸோ, அத ரவியால டீல் பண்ணவே முடியாது அந்த இடத்துல. ஸோ, அங்க தொடரும்னு போட்டுர்றாங்க. இன்னைக்கு கன்டென்ட் வந்து இதோட முடிஞ்சிருதுங்க. ப்ரொமோ சான்ஸே இல்லங்க. செம்மையா இருக்கு. ஆ மீனா மேல நம்ம விஜயா செம்ம கான்ல இருக்காங்க. அதாவது அடிக்கிற லெவல்ல கான்ல இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். என்ன காரணம்னா, சிந்தாமணி இருக்காங்க இல்லையா? அவங்க ஏற்கனவே
செம்மையாக ஏற்றி விட்டுருப்பாங்க விஜயாவை. உங்கள் மருமக ஒன்றும் சரியில்லை, ஊர் பூரா அவங்க பேரை தப்பு தப்பாக பேசி வச்சிருக்கா அப்படின்ட்டு. அது போக ஸ்ருதி வந்து அந்த ரூபா கொடுக்குற விஷயத்தில் ஏதோ சம்திங் ராங் ஆகிருக்கு. ஸோ இந்த ப்ரோமோ நாளைக்கு எப்படி ரியலைஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ அன்டில் தென் இட் இஸ் கேகேஎஸ் கான்டென்ட்ஸ் அண்ட் ஐம் சைனிங் அவுட். மக்களே, மறக்காமல் பெல் பட்டன் அமைக்கிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நான் நல்லா வீடியோஸ் போடுறேன். மேற்கொண்டும் நாளைக்கு 2-3 விஷயம் உங்கள்கிட்ட கேட்குறேன். நீங்கள் அதுக்கு ஓகே சொன்னீங்கன்னா நான் அதையும் சேர்த்து போடுறேன் அடுத்து. தேங்க்யூ ஸோ மச்.